ரீசெண்டா எனக்கு ஒரு 1/2 கேஜில ட்ரீம் கேக் ஒண்ணு ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. இந்த ட்ரீம் கேக் பாக்ஸ் வாங்குறக்காக டவுன் ஹால் வரைக்கும் எனக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. எப்பவுமே நான் வெளியில போறேன்னா, முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வைப்பேன். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு வேற ஏதாவது வேலைகள் இருந்தாலுமே, சேம் வே அதே இதிலேயே முடிச்சுக்கலாங்கிற மாரி பிளான் பண்ணுவேன். ஸோ போத்தனூர்ல இருக்க டிமார்ட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு, அப்படியே டவுன் ஹால் வரைக்கும் போற மாரி பிளான் பண்ணியிருந்தேங்க. எப்பவுமே கிராசரிய வந்து 2 விதமா நான் பிரிச்சுக்குவேங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் ஷாப்ல வாங்குறது. இன்னொன்னு வந்து டிமார்ட் ஆர் ஆன்லைன் ஷாப்பிங். அது எது எனக்கு தோதா அமையுதோ, அத நான் பார்த்துக்குவேன். டிமார்ட்க்கு போக வேண்டிய வேலை இருந்தா அங்க வாங்கிக்குவேன். அப்படி இல்லன்னா, நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கிற மாரி நான் போய்க்குவேங்க. வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்விட் டிட்டர்ஜென்ட் எல்லாமே நான் அங்க தான் வாங்குவேன். நான் எப்பவும் வாங்கக்கூடிய டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் வந்து 230 வரும். பட் இந்த டைம் வந்து அத காட்டிலுமே எனக்கு ஒண்ணு பெஸ்ட்டான ஆஃபர்ல கிடைச்சது. 1.800 லிட்டர் பார்த்தீங்கன்னா, 130 ரூபீஸ்ல கிடைச்சது. ஸோ அதையவே வாங்கிட்டேங்க. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்காக தான் வாங்குனேன். அவளுக்கு இந்த வீக்ல வந்து பர்த்டே வருது. ஸோ இதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 200. நம்மளுக்கு அங்க என்ன பிரைஸ் கிடைக்குதுன்னா 140 கிடைச்சது. ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு அப்படியே நான் எங்க போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேக் மெட்டீரியல் ஷாப்புக்கு போயிட்டேங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஹோம் பேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஷாப்பை பற்றி நல்லா தெரியும். இந்த ஷாப்பில் நம்மளுக்கு தேவையான எல்லா கேக் மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க. க்ரீம்லேருந்து சாக்லேட்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் தான். ஆக்சுவலாக நான் வந்து ட்ரீம் கேக் பாக்ஸ் வாங்குறக்காக தான் வந்தது. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட ஃப்ரெண்டு தான். அவங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக கேக் வாங்கி தரதா சொல்லியிருந்தான் எனக்கு கால் பண்ணி. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், இவன் ஆர்டர் பண்ணது எல்லாமே தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்குக்கான அமௌண்ட் வந்து அவன் சேர்த்தி வச்ச காசுலேருந்து கொடுத்ததா தான் எனக்கு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்காக மட்டும்தான் நான் வந்தது இந்த ட்ரீம் கேக் பாக்ஸ் வாங்கலான்னு. எனக்கு ஒரே ஒரு கேக்கு தான் ஆர்டர். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்காக மறுபடியும் மெனக்கெட்டு வர வேண்டாமேன்னு சொல்லிட்டு 4 பாக்ஸாகவே வாங்கிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா, இந்த எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான் வாங்கினேன். எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வாங்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்னோட ஒன்று ஒட்டி வீணாக போயிடுது. ஹோம் பேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதை யூஸ் பண்ணும்போது அதை நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம். பட் அது வந்து ஒர்த்தே இல்லாமல் சீக்கிரத்தில் அது வந்து வீணாக போகுது. ஸோ அதனால் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 மணி போல தான் ரீச்சே ஆனேன். நான் ஏர்லியராகவே என்ன பண்ணிட்டேன்னா, கேக்கு, க்ரீமு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து பாக்ஸ் மட்டும்தான் என் கைவசம் இல்லை. ஸோ அந்த பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கனாஷ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இது வந்து 7 in 1 டாட்டி கேக்கு. நம்ம எப்பவும் செய்கிற ஃபார்மேட்டில் தான் இதை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30ங்கும் போது அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. நான் வந்து 3 ஓ கிளாக்குங்கும் போது கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வேலையெல்லாம். 3:40ங்கும் போது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃப்ரீசரில் செட் பண்ணி ஒவ்வொரு லேயராக வந்து செட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த குட்டி கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹாப்பி அனிவர்சரி விஎஸ்ன்னு ஒயிட் ஃபாண்டில் போட்டுருங்க ஆண்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் நானும் பண்ணேங்க. பட் வந்து ட்ரீம் கேக் வந்து ரொம்ப சின்னதுங்கிறனால சில லெட்டர்ஸாக அதில் வந்து பிளேஸ் பண்ண முடியல. ஸோ உடனே அதை வீடியோவும் எடுத்து அவருக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி டிசைனில் நான் போட்டு கொடுத்துட்டேங்க. அவங்களுக்கு இந்த கேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.